என்ன அப்படின்னா, நான் வந்து வேளாண் கல்லூரியில் படித்து டிகிரி வாங்கிட்ட பிறகு நான் ஆக்சிடெண்ட்டாக செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் என்னை விரிவாக்க பணியாளர் போடாமல் ஆராய்ச்சி நிலத்துக்கு தள்ளிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பண்ண கோயில்பேட்டில் இருக்குது. 1901, 158 ஏக்கர். அவன் பருத்தி ஆராய்ச்சிக்காக செஞ்சுருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அது நம்ம நெல், கரும்பு, வாழை தவிர மற்ற எல்லா பயிரும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதில் நான் பண்ணை நிர்வாகியே ஆயிட்டேன். 6வது மாதத்தில் 11 விஞ்ஞானிகள் வேலை செஞ்சோம். 3 வருஷம் கழிச்சு கணக்கு பார்த்தேன், ஒரு துண்டு நிலத்தை கூட லாப கணக்கே எழுதலை. என்னடா அது விவகாரம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 60 ஆண்டு மழை அளவு இருந்தது, தூக்கி போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன். சராசரியாக 4 வருஷத்தில் 1 வருஷம் சுத்தமாக மழை இல்லாமல் போயிடுது. அந்த வருஷத்தில் உழுததும் விளைச்சதுமே நஷ்டம். ஆகையினால விவசாயி என்ன பண்ணுறதில்லைன்னா, ஆராய்ச்சி நிலத்தில் சொல்லித்தர்றது எதையும் அவர் கடைபிடிக்கிறதே கிடையாது. வருவார், உழுவுல சுற்றி 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 காமிப்பேன். இந்த 158 ஏக்கரில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும். காலையில் சுற்றி வேலையால் பிரித்து விடுவேன். சாயங்காலத்தில் வந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்பேன். நாளைக்கு என்ன வேணுங்கிற ரெக்கார்டு எழுதுவேன். அது மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வர்றவங்கெல்லாம் கூட்டு போய் விளக்குன பிறகு ஒருத்தர் கூட வேலைக்கு அடுத்த கூட நாங்கள் செய்கிறது செய்ய மாட்டேங்கிறார். அப்போ ஏன்னு பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சது. இவங்க அரசாங்கத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயி வந்து முளைச்சி விளையும்னு தெரிஞ்சாதான் பாத்திரத்தை அடவு வச்சு ஒரு சாமானை வாங்கி வந்து உபயோகிக்கிறார். அப்போ அவர் செலவு மிகுந்ததை செய்ய மாட்டார். இது எல்லா விஞ்ஞானிகள்ட்டையும் சொன்னேன் நான். மாற்று ஒருக்கா கூடுவோம் சொன்னேன் நான். அப்போ அந்த அளவு சொன்னாங்க, அந்த சரிதான் அப்படின்னாங்க. செலவு மிகுந்த எந்த ஆராய்ச்சியும் விவசாயிக்கு பயன்படாதுன்னு சொன்னேன். சரின்னு. அப்போ இதை வந்து ஆண்டு அறிக்கையில் வைக்கணும், விவசாய ஆராய்ச்சி முறைகள் மாறணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அதுதான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சரியில்லைன்னு, கோயில்பேட்டில் என்ன செய்யணுங்கிறத கோயில்பேட்டில் முடிவு பண்ணலை. அதை வந்து கோயம்புத்தூரில் முடிவு பண்ணுறாங்க, அல்லது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க, அல்லது அமெரிக்காவில் முடிவு பண்ணுறாங்க. சொல்லணும் இங்கே நடக்கிறது சரியில்லைன்னு எழுதுனா இதை மட்டும் இழுத்து மூடிடுவாங்க. நம்மளாம் விரிவாக்க பணியாளராக வெயில் அலைய வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு பகீர்னுச்சு. இவன் வெயிலில் அலையிறதுக்கு பயந்துட்டு பைய கட்டிட்டு அழுவ போகிறாங்கன்னு முடிவு பண்ணுச்சு. நான் வெளியில் வர்றது முடிவு பண்ணேன்.